இது என்ன கேட்குறேன்னா எவாலுவேட். ஓகே சார். ஸோ எவாலுவேட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா எவாலுவேட் integral 0 to infinity log of x plus 1 by x into dx divided by 1 plus x square. சரிங்களா? இதே டைப்ல நம்ம ஒரு ப்ராப்ளம் முடிச்சுக்கலாம். என்ன ப்ராப்ளம் முடிச்சுக்கலாம்? log of 1 plus x divided by 1 plus x square into dx ப்ராப்ளம் ஆல்ரெடி முடிச்சுக்கலாம். இது அந்த டைப் கிடையாது. என்ன சொல்லிக்கிறாங்க? x plus 1 by x ன்னு சொல்லிட்டாங்க. இது ரெண்டுமே வெவ்வேறு. பார்த்து ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். ரெண்டுமே வெவ்வேறு. சரியாமா? இப்போ ஐ சொல்லிட்டு இவன் வந்து ஒன்று வச்சுருங்க. இப்போ இந்த கான்செப்ட்டுக்கு எக்ஸ் வந்து என்ன எடுத்தீங்க? இந்த கான்செப்ட்டுக்கு எக்ஸ் என்ன எடுத்தீங்களோ அதே எக்ஸ் தான் இங்கேயும் எடுத்து பாருங்க. அதே எக்ஸ் தான் இங்கேயும் எடுத்து. அப்போ சொல்றாங்க எக்ஸ் ஈக்குவல் என்ன எடுத்தோம்? இந்த ப்ராடக்ட் என்ன எக்ஸ் எடுத்தோமோ அதே தான் இங்கேயும் வரப்போகுது. அப்போ சொல்லுங்க எக்ஸ் ஈக்குவல் என்னது? 1 plus x square வந்தாவே x equal to tan. அப்போ dx equal to என்ன இருக்கும்? secant square theta. அப்போ x theta. அப்போ theta ஓட வேல்யூ என்ன? tan inverse of x. theta ஓட வேல்யூ. x 0 போட்டா tan inverse of 0 0. x வந்து infinity போட்டா tan inverse of infinity வந்து 5/2. இதுதான் நம்மளோட லிமிட். சரியா? ஓகேங்க சார். அப்போ எல்லாம் சேஞ்ச் பண்ணுங்க ப்ரீவியஸோட ஐயோட. அப்போ ஐ எப்படி சேஞ்ச் பண்ண சொல்லுங்க? integral 0 to 5/2 log of x வந்து tan theta 1 by x இருக்குன்னா 1 by x னா 1 by tan theta cot theta கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். dx ஓட வேல்யூ என்ன? dx ஓட வேல்யூ secant square. அப்போ secant square theta into t theta divided by 1 plus tan square theta 1 plus tan square theta. இதுல இருந்து ஏதாவது டவுட் இருக்குதாமா? இல்லைங்க சார். 1 plus tan square ஆகும் secant square சேம் தான். அதனால ரெண்டும் கட் ஆயிடும். கரெக்ட்டுங்களா? ஆமாங்க. அப்போ என்ன கிடைக்குது? integral 0 to 5/2 log of என்ன கிடைக்கும்? tan x plus tan theta cot theta tan theta cot theta into t theta. அப்போ என்னாச்சு? integral 0 to 5/2 இது டைரக்டாக கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா சைன் காஸ் ஃபார்முலா அப்படியே பண்ண சொல்கிறாங்க. என்ன ஃபார்முலா? சைன் காஸ். அப்போ sin x by cos x plus cos x by sin x into x வர்றது theta. x வர்றது theta. அப்போ வெளியே வந்து t theta. அப்போ இது எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணுறோம். என்ன கிடைக்கும்? எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணலாம். integral 0 to 5/2 log of sin square theta plus cos square theta divided by sin theta cos theta into d theta into cos theta into t. சரி அடுத்து சொல்லு என்னாச்சு? sin square plus cos square வந்து ஒண்ணா? ஆமாங்க சார். 0 to 5/2 log of 1 divided by sin theta cos theta into t theta. இது log a by b ஃபார்முலாவா? log a by b ஃபார்முலா log 1 minus log of sin theta into cos theta into t theta. கரெக்டாமா? ஆமாங்க சார். log 1 ஓட வேல்யூ என்னமா? 0. அப்போ என்னாச்சு? மைனஸ் மைனஸ் வெளியே கொடுத்தேன். integral 0 to 5/2 log of log sin theta sin theta into cos cos theta theta. into t theta. இது மறுபடியும் எழுதலாம். மைனஸ் integral 0 to 5/2 log a b பண்ணலாம். அப்போ என்னாச்சு? log of sin theta into d theta plus integral 0 to 5/2 log of
cos theta into d theta. கரெக்டாமா? ஆமாங்க சார். log AB, log of AB பாருங்க. அப்போ என்னாச்சு? that is equal to minus. புரியுமா கண்ணு? இதனோட ரிசல்ட் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். இதனோட ரிசல்ட் என்ன? ஆல்ரெடி கண்டுபிடிச்சது minus pi by 2 log 2. இதனோட ரிசல்ட் தெரியும், ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம். minus pi by 2 இதுக்கு தான் போட்டிங்க ரெண்டு ஸ்டெப் ரிசல்ட் நான் எழுதிட்டேன். சரிங்களா? அப்போ என்ன கிடைக்குது? ரெண்டு டைம் பண்ணால் என்னாச்சு? minus pi log 2 கரெக்டுங்களா? இப்போ minus pi log 2 உங்களோட ரிசல்ட் என்னது? minus minus plus ஆயிடும். அப்போ pi log 2 வந்துடும். சரியாம்மா? ஓகே ஓகேங்க சார். இது ஒரு ஐடியா. சரி, இந்த ஐடியா யூஸ் பண்ணி நீ கண்டுபிடிச்சிக்கணும். இல்லைனாலும் இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் கான்செப்ட் உங்களுக்கு தெரியுங்களா? இது என்னது? ஆல்ரெடி நம்ம sin θ போடுற கான்செப்ட்ல இது என்னன்னு எழுதலாம்? ரிவைஸ் பண்ணி எப்படி எழுதலாம்? மைனஸ் இந்த ஃபார்முலா நம்மளுக்கு ஞாபகம் இருக்குமோ என்ன தெரியாது. கரெக்டுங்களா? இப்போ போட்டாலும் இப்போ நாளைக்கு ஞாபகம் இருக்கும், நாளைக்கு எக்ஸாம்பிள் ஞாபகம் இருக்குமோ என்ன தெரியாது. பட் இந்த மெத்தட் எகைன் நீங்கள் அப்ளை பண்ணிக்கங்க. மைனஸ் இன்டெக்ரல் 0 to pi by 2 இது என்ன கிடைக்குது? sin θ into cos θ இருக்குதுல்ல, அது எகைன் என்ன எழுதலாம்? log of sin 2θ divided by 2 into d θ. சரிங்களா? இது என்ன கதை இருக்கும்? ஆல்ரெடி ப்ரீவியஸ் போட்டோம்ல, அந்த ப்ரீவியஸ் போட்ட ரிசல்ட்டை அப்படியே இந்த இடத்துல காப்பி பண்ணிட்டு நம்ம ரிசல்ட் எடுத்து கண்டுபிடிக்கிறோம். சரியாம்மா? ஓகேங்க சார். இப்போ கூட போட்டேங்க, அந்த கான்செப்ட் அப்ளை பண்ணிட்டு திரும்ப என்ன ரிசல்ட்னு வருது கண்டுபிடிச்சு போட்டாலும் ஓகே.